உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிறர் துயர் துடைக்கும் கரங்களாய் இணைந்து பயணிக்கும் திரு அவையோர். திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்றைய நாளில் பிறர் துயர் துடைக்கும் கரங்களாய் இணைந்து பயணிக்கும் திரு அவையோர் என்ற மைய கருத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் திரு அவையின் உறுப்பினர்கள். முதல் கிறிஸ்தவர்கள் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் ஒன்றாயிருந்தனர். உடைமைகளை பொதுவாய் வைத்து அவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து கொண்டனர் என்று திருத்தூதர் பணிகள் நூல் கூறுகிறது. அன்பு, நட்புறவு, பகிர்தல் என்னும் நற்பண்புகளை கொண்டு நம் கத்தோலிக்க திரு அவை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மிகையாகாது. திரு அவையின் வளர்ச்சிக்கு நம் ஞான மேய்ப்பர்களின் பங்களிப்பு மகத்தானது. பங்கு தளங்களிலும் ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. அன்னை தெரசா போன்று பல்வேறு நிறுவனங்கள் சேவைகள் செய்து வருகிறது. திரு அவையின் அன்பு பணி உலகெங்கும் மேன்மை மிக்கதாய் உள்ளது. திரு அவையின் வளர்ச்சிக்கு நாமும் உதவுவோம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். சீராக் 28ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. முதல் வாசக முன்னுரை. நமக்கு அடுத்திருப்பவர் நமக்கு செய்யும் தீமைகளை நாம் மன்னித்தால்தான் கடவுள் நம் பாவங்களை மன்னிப்பார் என்றும், அடுத்திருப்பவர் மீது நாம் கோபம் கொண்டால் கடவுள் நம் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்க்க மாட்டார் என்றும் சீராக் ஞான நூல் கூறுகிறது. நாம் நலமாக வாழ கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் கிறிஸ்தவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றி கூறுவதாவது: எல்லா மனிதருக்கும் நலம் தருவன பற்றியே எண்ணி அமைதியுடன் வாழுங்கள். உங்கள் எதிரி பசி தாகமுற்றால் உண்ண குடிக்க கொடுங்கள். நன்மையால் தீமையை வெல்லுங்கள். கடவுளின் கைமாறை மிகுதியாக பெறுங்கள் என்கிறார். வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. முதல் வாசக முன்னுரை. ஆண்டவருக்கு கோயில் கட்டிய சாலமோனுக்கு ஆண்டவர் காட்சியளித்து கூறியதாவது: நீ கட்டிய கோயிலை எனது பெயர் விளங்கும்படி புனிதமாக்கியுள்ளேன். நான் என்றும் அங்கேயே தங்கியிருப்பேன் என்றார். மேலும், நீ நேர்மையுடனும் மன தூய்மையுடனும் வாழ்ந்தால் உன் ஆட்சி இஸ்ராயேலில் என்றும் நிலைத்திருக்கும் என்று ஆசியும் வழங்கினார் என்று கூறும் அரசர்கள் முதல் நூலின் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 16 முதல் 17 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தூய பவுலடியார் தரும் நலமிகு செய்தியாவது: திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவரிடமும் தூய ஆவி செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவரின் கோயில் தூயது. ஆண்டவரின் கோயிலாக இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் தூயவர்களாக வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.